இப்போ ஒரு குடும்பத்தில் எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும், ஆண்டவர் எப்படி சுத்திகரிக்கிறாரு ஒரு குடும்பத்தில்? ஒரு மனுஷன் அவன் நல்ல கனி கொடுக்குற மரத்தை போல மாறணும். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் வரணும். அது நம்மளால் முடியுமா? எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிக்கிறீங்க? அப்படின்னா ட்ரை பண்ணிங்களானாக்கா நிறையா பேர் ஒரு குடித்தவங்க சொல்லுவாங்க, நாளிலேருந்து சத்தியமாக நான் குடிக்கக்கூடாது பண்ணுவாங்க. அவங்க அறிக்கையிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த கெட்ட கனி என்ன பண்ணோம், பிசாசு அந்த யோசனை கொடுத்து அவங்கள குடிக்க வச்சிடும். ஆனால் பிசாசு பண்ணுது பின்னாடி இந்த பேக் சைடில் யாருக்கு கெட்ட வழியில் தள்ளிந்து பிசாசு. அவன் அறிக்கையிட்டாலும் அது என்ன பண்ண முடியும், அவனால் அதில் நிலைத்திரு இருக்க முடியல. ஏன்னா அந்த பொய்யின் வார்த்தையில் அந்த வேலை செஞ்சுட்டே இருக்குது. அதே நீ விட்டுருவ, உன்னால் தைரியமாக எல்லாம் பண்ண முடியும், நீ கவலைப்படாத பயப்படாதன்னு சொல்லி சபைக்கு இட்டுன்னு வரும்போது அவனுக்கு அந்த குடிக்கிற எண்ணமே இல்லாமல் மறைஞ்சு போயிடுது.